உலக வரைபடம் மீண்டும் ஒரு முறை மாற்றி வரையப்பட போகிறதா? மத்திய கிழக்கு நாடுகள் 3ஆம் உலகப் போருக்கான விதையை தூவி விட்டனவா? கடந்த சில நாட்களாக வெளிவந்திருக்கும் ஒரு செய்தி உலக அரசியலின் திரைமறைவில் நடக்கும் மாபெரும் சதுரங்க வேட்டையை அம்பலப்படுத்தியுள்ளது. இன்று நாம் பார்க்க போவது வெறும் இந்த செய்திகளை மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக இந்த போருக்கு பின்னால் இருக்கும் மறைமுக அரசியலை பற்றி தான். ஏப்ரல் 30, 2026 அல் மஹீரா செய்தி நிறுவனம் ஒரு அதிர்ச்சியூட்டும் அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது. அமெரிக்க வல்லரசின் முதுகெலும்பாக கருதப்படும் அதன் கடற்படையின் அதிநவீன உளவு விமானமான MQ-4C ட்ரைட்டன் ஈரானால் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது. அதுவும் ஒன்றல்ல, 2 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது. கள நிலவரத்தை சற்று விரிவாக பார்த்தால், ஏப்ரல் 9 பாரசீக வளைகுடாவில் வைத்து 169804 என்ற எண் கொண்ட முதல் ட்ரைட்டன் விமானம் ஈரானால் வீழ்த்தப்பட்டது. இதற்கு பதிலாக ஜோர்டானில் உள்ள முவக்பாக் சால்டி விமான தளத்தில் நிலைநிறுத்தப்பட்டிருந்த மற்றொரு 4C ட்ரைட்டன் விமானம் ஈரானை நோக்கி ஏவப்பட்டது. இது ஒரு உளவு விமானம். ஈரானை சுற்றி அங்கு என்ன நடக்கின்றது என்பதை தெரிந்து கொள்வதற்காக அமெரிக்க கடற்படையால் ஏவப்பட்ட விமானம். இந்த விமானமும் ஏப்ரல் 27 அன்று ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படையால் ஏவப்பட்ட தரைவான் ஏவுகணையால் தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டது. நடுக்கடலில் நிலை தடுமாறிய அந்த விமானம் ஐக்கிய அரபு அமீரத்தில் உள்ள அல் தக்ஃபாரா விமான தளத்தில் மீது அவசரமாக தரையிறங்கியது. ஒரு ட்ரைட்டன் ட்ரோனின் மதிப்பு என்ன தெரியுமா? குறைந்தபட்சம் $240 மில்லியன் ஆகும். இது ஏதோ விளையாட்டு பொம்மை அல்ல. 50,000 அடி உயரத்தில் பறந்து எதிரிகளின் ட்ரோன்களை முடக்கி ஒட்டுமொத்த போர்க்களத்தையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஒரு பறக்கும் கணினி. இதன் இழப்பு என்பது அமெரிக்காவிற்கு ஏற்பட்ட மிகப்பெரிய நிதி இழப்பு மட்டுமல்லாமல் அமெரிக்கா என்ற வல்லரசின் வான் ஆதிக்கத்தின் ஒரு முடிவாக கருதப்படுகின்றது. இப்போது ஒரு கேள்வி எழுகிறது. ஈரான் ஏன் இவ்வளவு தைரியமாக அமெரிக்காவின் மிக விலை உயர்ந்த போர் தளவாடத்தை தாக்க முடிகின்றது? உண்மையை சொல்ல வேண்டுமென்றால், ஜோர்டானில் இருந்தோ ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருந்தோ அமெரிக்கா செயல்பட்டாலும் எங்களது ஏவுகணைகள் உங்களை தேடி வந்து தாக்கும் என்ற செய்தியை ஈரான் ஆக்ரோஷமாக சொல்லி வருகிறது. இதற்கான விடையை தேடினால் நாம் வந்தடையும் இடம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் புதிய அரசியல் மற்றும் இராணுவ நகர்வுகள். ட்ரம்ப் மீண்டும் அதிகார மையத்தில் செலுத்தும் தாக்கம் மத்திய கிழக்கில் ஒரு புதிய நெருக்கடியை உருவாக்கியுள்ளது. அவருடைய அமெரிக்கா ஃபர்ஸ்ட் கொள்கை ஒருபுறம் இருந்தாலும், இஸ்ரேலுடனான அவரது நெருக்கம் ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக மாறி இருக்கின்றது. தனக்கு ஏற்பட்ட $240 மில்லியன் இழப்பை ட்ரம்ப் அமைதியாக வேடிக்கை பார்க்க போவதில்லை என்பது பல ஊடகவியலாளர்களின் கருத்தாக மாறி நிற்கின்றது. ஈரான் மீதான பொருளாதார தடைகளை உச்சகட்டத்தில் கொண்டு செல்வது மட்டுமல்லாமல், ஈரானின் அணு உலைகள் மீது இஸ்ரேல் நடத்த திட்டமிட்டிருக்கும் தாக்குதல்களுக்கு பச்சை கொடி காட்டுவதன் மூலமாக ட்ரம்பின் அடுத்த நகர்வு ஒரு மாபெரும் இழப்பை ஏற்படுத்த போகின்றது என பல போரியல் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இஸ்ரேலை முன்னிறுத்தி ஒரு ப்ராக்சி போரை நடத்துவதே தற்போது அமெரிக்காவின் நிலைப்பாடாக மாறியுள்ளது. எப்படி ஈரான் ஒரு ப்ராக்சி அமைப்பை உருவாக்கி இஸ்ரேலை நோக்கி தாக்குதல் நடத்துகின்றது என இஸ்ரேலும் அமெரிக்காவும் குற்றம் சாட்டி வருகின்றதோ, அதேபோல இப்பொழுது இஸ்ரேலை முன்னிறுத்தி ஒரு ப்ராக்சி போரை அமெரிக்கா ஆரம்பித்துக் கொண்டிருக்கின்றது. அதன் ஒரு பகுதிதான் லெபனான் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் இந்த தாக்குதல்கள். இப்பொழுது ஈரான் அமெரிக்கா போரின் முடிவு காலம் என்று பலர் சொல்லி இருந்தாலும், ஈரான் அமெரிக்கா போர் தற்பொழுது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என சீஸ்ஃபயர் அறிவிக்கப்பட்டிருந்தாலும், இஸ்ரேலை முன்னிறுத்தி அமெரிக்கா லெபனான் மீது தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது ஈரான் மறுமுனையிலிருந்து பல போரியல் ஆயுதங்களையும் பல போரியல் அமைப்புகளையும் உருவாக்கி கொண்டுதான் இருக்கின்றது. இது அடுத்த கட்டம் ஒரு மாபெரும் போரை உருவாக்கும் வல்லமையை கொண்டது. ஒட்டுமொத்தமாக பார்க்க போனால், வளைகுடா நாடுகள் இப்பொழுது அமைதியாக இருக்கின்றது என பலர் சொல்லி வந்தாலும், வளைகுடா நாடுகளின் அமைதிக்கு பின்னால் இருக்கும் மறைமுக அரசியல் மாபெரும் போர் என்றுதான் சொல்லியாக வேண்டும். இந்த போரை இஸ்ரேல் ஆரம்பித்ததன் காரணம் கிரேட்டர் இஸ்ரேல் என சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் இஸ்ரேலை உருவாக்குவதற்காக. ஆனால் இந்த இடத்தில்தான் நாம் ஒட்டுமொத்த போரின் ஆணிவேரை ஆராய வேண்டி இருக்கிறது. இஸ்ரேல் ஹமாஸ் என தொடங்கிய இந்த போர் இன்று லெபனான், ஏமான், சிரியா, ஈராக் என பல இடங்களை நோக்கி விரிவடைந்து விட்டது. நேரடியாக ஈரான் வரை
வந்துவிட்டது என்று சொல்லித்தானாக வேண்டும். ஈரான் அமெரிக்கா போரை பொறுத்தவரை இந்த போர் ஆரம்பித்த காலத்தில் இருந்து இந்த போரின் பின்னணியில் இருப்பது இஸ்ரேல் என்றும் இஸ்ரேலுக்கான நோக்கங்களை கொண்டே இந்த போர் நடந்து கொண்டிருக்கின்றது எனவும் பல போரியல் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். பல போரியல் ஆய்வாளர்களின் கருத்துகளின்படி இந்த போரின் ஆரம்பம் என்னவென்றால் அது கிரேட்டர் இஸ்ரேல் எனப்படும் விரிவான இஸ்ரேல் ஆகும். இந்த இஸ்ரேலை உருவாக்குவதற்காக, இந்த நிலப்பரப்புகளை உருவாக்குவதற்காக இந்த போர் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அது என்ன கிரேட்டர் இஸ்ரேல் கொள்கை? உண்மையை சொல்ல போனால் யூதர்களின் பழங்கால நம்பிக்கைகளின்படி கடவுள் அவர்களுக்கு வழங்கிய பூமி என்பது ப்ராமிஸ்ட் லேண்ட் எனப்படுவது வெறும் இன்றைய இஸ்ரேல் மட்டுமல்ல. அது எட்ஸ் இஸ்ரேல் ஹெஸ்லமா என அழைக்கப்படும் ஒரு பிரம்மாண்ட நிலப்பரப்பு. எகிப்தின் நைல் நதியில் தொடங்கி ஈராக்கின் யூப்ரட்டிஸ் நதி வரை இந்த எல்லை நீண்டிருக்கின்றது. அதில் சிரியா, லெபனான், ஈராக் என பல பிரதேசங்கள் அடங்கி இருக்கின்றன. இன்றைய பாலஸ்தீன், காசா மற்றும் மேற்கு கரை, முழு லெபனான், சிரியாவின் ஒரு பெரும் பகுதி, ஜோர்டான் மற்றும் எகிப்தின் சினாய் தீபகற்பம் ஆகியவை அடங்கிய ஒரு மாபெரும் நிலப்பரப்பு தான் அவர்களின் இலக்காக இருக்கின்றது. இன்றைய கள நிலவரத்தை இந்த கிரேட்டர் இஸ்ரேல் கொள்கையோடு பொருத்தி பார்த்தால் உங்களுக்கு பின்னணி புரியும் என நான் நம்புகிறேன். காசா நிலப்பரப்பு முற்றிலுமாக தரைமட்டமாக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது லெபனானின் தெற்கு லெபனான் பகுதிகளை இஸ்ரேல் நெருங்கிவிட்டது. அங்கு 10 கிலோமீட்டருக்கு ஒரு எல்லை பரப்பை உருவாக்கிவிட்டது. இஸ்ரேலிய குடியேற்றங்களை அந்த நிலப்பரப்புகளில் குடியேற்ற ஆரம்பித்து விட்டனர். இதை எதிர்த்துதான் ஹெஸ்புல்லா போன்ற அமைப்புகள் போராடி வருகின்றன என ஈரான் தரப்பு வாதமாக இருக்கின்றது. இஸ்ரேல் இராணுவம் தெற்கு லெபனானின் ஊடுருவி தனது எல்லையை விரிவுபடுத்த முயற்சிப்பதனால்தான் ஹிஸ்புல்லா தாக்குதல்களை நடத்துகின்றன என ஈரான் தரப்பு வாதமாக இருக்கின்றது. சிரியா மற்றும் ஜோர்டான் வான்வெளி எந்த நேரமும் இஸ்ரேலின் போர் விமானங்களால் அத்துமீறி நுழையப்படுகின்றது. இஸ்ரேலின் வியூகம் மிக தெளிவாக இருக்கின்றது. அது என்னவென்றால் இந்த நிலப்பரப்பை, அதாவது வளைகுடா பகுதிகளை எப்பொழுதும் அமைதியில் இருக்க விடப் போவதில்லை. வளைகுடா பகுதிகளில் எந்த நேரமும் ஒரு போர் நடந்து கொண்டு இருந்தால் மட்டுமே தங்களது கொள்கையை, அதாவது விரிவான இஸ்ரேல் எனப்படும் இந்த கொள்கையை தங்களால் நிறைவேற்ற முடியும். வளைகுடா பகுதிகள் அமைதியை நோக்கி திரும்பினால், வளைகுடா பகுதிகளில் அமைதி நிலவினால் தங்களது கொள்கைகளை எப்படியும் நிறைவேற்ற முடியாது என்பதால் இஸ்ரேல் இன்று வரை வளைகுடா பகுதிகளில் எந்த நாடையும் நிம்மதியாக உறங்க விடுவதில்லை. எந்த நாடையும் போர்க்களத்தில் இருந்து வெளியேற விடுவதில்லை. எல்லா நாடுகளிடமும் ஒரு போரை ஆரம்பித்து வைத்துள்ளது இஸ்ரேல். அக்கம்பக்கத்தில் உள்ள இஸ்லாமிய நாடுகளை தொடர்ந்து சீண்டி அவர்களை போருக்கு இழுத்து அந்த நாடுகளை முற்றிலுமாக நிலைகுலைய செய்துவிட்டு இந்த நாடுகள் பலவீனமடையும் போது அங்கு ஏற்படும் அதிகார வெற்றிடத்தை பயன்படுத்தி இஸ்ரேல் தனது எல்லைகளை நிரந்தரமாக விரிவுபடுத்தி இருக்கின்றது. இதுதான் இன்று வரை இஸ்ரேல் உருவான காலத்திலிருந்து நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இஸ்ரேலால் தனியாக இதை செய்ய முடியுமான்னு கேட்டால் இல்லை என்று தான் சொல்லியாகணும். அதற்காகத்தான் அமெரிக்காவினுடைய ஒட்டுமொத்த இராணுவமும் இஸ்ரேலுக்கு தேவைப்படுகின்றது. இந்த போரில், ஈரானுடனான இந்த போரில் அமெரிக்காவை இஸ்ரேல் இழுத்து விட்டதற்கான காரணமும் இதுதான். இப்பொழுது அமெரிக்கா இந்த போரில் தோற்று கொண்டிருக்கின்ற பலர் சொல்லி வந்தாலும் இந்த போர் இன்னும் முடியவில்லை. இந்த போரினுடைய அடுத்த கட்டம் என்பது ஆரம்பமாக போகின்றது. இந்த போர் 2ஆம் கட்ட மாபெரும் போராக வளர்ந்து கொண்டு இருக்கு என்றுதான் சொல்லியாக வேண்டும். ஹார்மோஸ் நீர்நிலையில் கப்பல்கள் முடக்கப்படும் வரை இந்த போர் முடியவில்லை என்றுதான் சொல்லியாக வேண்டும். இஸ்ரேல் தனது கொள்கையை எப்படி நிறைவேற்றப் போகின்றது? வருங்காலங்களில் பொறுத்திருந்து பார்ப்போம். இது IBC தமிழ்.